Hey guys, welcome back to my channel. This is me Hema again with another video tutorial. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏற்கனவே பார்த்த காஸ்டியூம் மாதிரி தெரியலாம், பட் டோன்ட் வரி கைஸ். இப்போ வந்து ஒரு மேக்கப் கிளென்சர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து பாண்ட்ஸ் வைட்டமின் மைசலர் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாண்ட்ஸ் ப்ராடக்ட் நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், பவுடர், ஃபேஸ் வாஷ், க்ரீம் அந்த மாதிரி. பட் மைசலர் வாட்டர் அவங்க கொண்டு வந்தாங்க அண்ட் அஃபோர்டபுளான ரேஞ்ச் வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாகவே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அனதர் சைட் ஆஃப் த ஃபேஸ் பார்த்திங்கன்னா லாக்மே, அதுவும் அவங்களுடைய 95 ரேஞ்ச் நேச்சுரல் ப்ராடக்டில் ஒரு கிளென்சர் லைக் அ பாம் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் இல்லையா? அதை ஒரு சைடு யூஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தில் என்னோடய ஃபேவரட் எது நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ நான் மைசலர் வாட்டருக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூஸ் பண்ணலாம், ஆக்சுவலி ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் மைசலர் வாட்டருக்கு காட்டன் பேட் தான் பெஸ்ட்டு. ஸோ காட்டன் பேட் எடுத்து ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அந்த காட்டன் பேட், பட் அதை எங்கே வாங்கினேன்ற டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ காட்டன் பேட் எடுத்துகிட்டு மைசலர் வாட்டர் அதில் எடுத்துக்க போகிறேன். ஒரு பக்கம் லாக்மே, அகேன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ கைஸ். அண்ட் தென் அனதர் சைட் வந்து நம்ம பாண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்ன நினச்சனோ தெரியல, ஃபஸ்ட்டு எனக்கு லாக்மே தான் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில், ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அண்டு ஃபோம் ஆகாது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு காட்டன் பேட்லாம் தேவையில்லை நமக்கு. இதுக்கு மடன்னு கையிலேயே வந்து எடுத்து ரப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்வைப் லிப்ஸ்டிக்கில் பண்ணோன்னே லிப்ஸ்டிக்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறவங்களுக்கு என்னடா இது ஒரு மாதிரி என்னுடைய லிப்ஸ்டிக்கு, கண், முகம் எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி தெரியும். பட் இட்ஸ் ஒரு ஈஸி வே ஆஃப் ரிமூவிங் மேக்கப். நிறைய மேக்கப் போடுறவங்க, அதுவும் இல்லாமல் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். மைசலர் வாட்டரெல்லாம் விட இந்த மாதிரி பாம்ஸ் நல்லா இருக்க மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்குமே பாம்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக இதை ஒரு காட்டன் பேட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய டவல் இருக்குது, அதில் தான் யூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு எப்படி ப்ராடக்ட் ரிமூவ் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் வந்து காட்டன் பேட் யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் லாக்மே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்பல என் டவல் அழகாக ஒரு லூக் வார்ம் வாட்டர் வச்சு அப்படியே கொஞ்சம் அழகாக ஒத்தி எடுத்துருவேன். பட் உங்களுக்கு காட்டணும் இல்லையா எப்படி வந்து ப்ராடக்ட் ரிமூவ் ஆகுதுன்னு. ஸோ இந்த சைடு இப்போ மைசலர் வாட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, பட் லெட் see the difference. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து மடன்னு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஜெல்லில். இதில் வந்து அதே மாதிரி மைசலர் வாட்டர் டிரெக்டாக காட்டன் பேடில் போட்டு ஃபோர்ஹெட்டில், ஃபேஸ்லலாம் வந்து என்கிட்ட இருக்க மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸி பீஸி கேக் மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து நல்லாவே மேக்கப் ரிமூவ் பண்ணுது தான். மேக்கப் ரிமூவிங்கில் மைசலர் வாட்டராக கிளென்சிங் பாமாங்கிறதுல ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். ஒரு சிலருக்கு வந்து மைசலர் வாட்டர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கிளென்சிங் பாம் பிடிக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட்டுமே ஈக்குவலாக ரிமூவ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் யூ கைஸ் கேன் see the difference. ஸோ மைசலர் வாட்டர் காட்டன் பேடில் இப்படி வந்திருக்கு. அண்ட் தென் என்னுடைய அந்த காட்டன் பேடையும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ. என்கிட்ட இருக்க ஒரு வேர்ஸ்ட் ஹேபிட் அண்ட் பெஸ்ட் ஹேபிட் வந்து எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. இந்த 2 ப்ராடக்ட்லையுமே வந்து ரொம்ப எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸும் இல்லை. ஸோ சென்சிட்டிவ் நோஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. என் ஃபேஸோட க்ளோஸ் லுக்கப், நிறைய பிக்மெண்டேஷன்ஸ், மார்க், ஆக்னே ஸ்கார்ஸ் நிறைய இருக்குது. அந்த டைமில் எனக்கு கோவிட் வந்துட்டு போயிட்டு ரெக்கவர் ஆகிற டைமில் நிறைய ஆக்னே மார்க்ஸ் வந்துச்சு. இப்போ ஐ திங்க் மை ஸ்கின் இஸ் லுக்கிங் பெட்டர். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஐம் ரியலி சாரி, இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஐம் கிவிங் எ வாய்ஸ் ஓவர் டுடே அண்ட் ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ த ப்ரைஸ். லாக்மே வந்து 175 ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு $200 நினைக்கிறேன். ரெண்டுமே ஆக்சுவலாக தம்ஸ் அப் ப்ராடக்ட். பட் லாக்மே யூஸ் பண்ண சைடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது கைண்ட் ஆஃப் அ பாம் இல்லைன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் மாதிரி ஒரு ஃபீலு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் எஃபெக்ட் கிடைக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு கிடைக்கிற எஃபெக்ட் வந்து மைசலர் வாட்டர்ஸில் கிடைக்கும். பட் ஐ வுட் சே போத் ஈக்குவலி ஸ்கோர்ட் வெல். whatever you like, you try it guys, but
do not forget to subscribe my channel. See you.